சென்னை புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் பள்ளிக்கரணையில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு நிகழ்ச்சியாக 191வது வார்டு மாமன்ற உறுப்பினரும் பள்ளிக்கரணை பகுதி கழக செயலாளருமான JL லட்சுமி ஏற்பாட்டில் அவர் தயாரித்த கழக தேர்தல் வாக்குறுதி பிரச்சார பாடல் வெளியிடப்பட்டது. அதேபோல் விழாவில் பங்கேற்ற 500க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இவ்விழா சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் KP கந்தன் தலைமையில் நடைபெற்றது. கழக வழக்கறிஞர் பிரிவு தலைவர் VS சேதுராமன் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் K சிங்காரம் சிறப்புரையாற்றினர். மேலும் கழக செய்தி தொடர்பாளர் M ஜெமிலா, கழக பேச்சாளர் பூ மலைமை மாறன், கழக இளம் பேச்சாளர் மதன்குமார் ரவி, 191வது வட்டக்கழக செயலாளர் கேபிள் TV குமார் உள்ளிட்ட கிளை வட்டம், பகுதி ஒன்றிய மாவட்டம், மகளிரணி நிர்வாகிகள், தொண்டர்கள், கட்சி முன்னோடிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இலையோட சொந்தம் இவர் இவர் தொண்டனோட எழுச்சி இவர். உண்மையாக அனைத்து இந்திய அண்ணா திமுகவுடைய தொண்டர்கள் அனைவரும் இன்றைக்கு நலத்திட்டங்கள் வழங்குகிறார்கள். இன்னைக்கு பாருங்கள், பையன் மிஷன் எந்த விழாவாக இருந்தாலும் அதை கொடுத்து பிறந்த நாளில் பள்ளிக்கரணையில் ஒரு குட்டி மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறார். நலத்திட்ட உதவிகள் என்பது வகையில் நலத்திட்ட உதவிகளை ஏழைகளின் திருவிழா அப்படியே இங்கே ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க. அப்படிதான் மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நிர்வாகத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அது எந்த நிர்வாகம் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் ஒரு பக்கம் போகுது, VCK ஒரு பக்கம் ஆட்சி அதிகாரம் பேசுறாங்க, கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் பேசுறாங்க, மதிமுக ஒரு பக்கம் பேசுறாங்க. இப்படி ஒவ்வொரு கட்சியும் ஆளாளு கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு காலத்துல சொன்னாங்க நாங்க எல்லாம் கொள்கை கூட்டணின்னு சொன்னாங்க. இன்னைக்கு கொள்கையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அரசாங்க ஆணை பிறப்பித்திருக்கிறாங்க. அந்த அரசாங்க ஆணை பிறப்பித்தது வருஷத்துக்கு 2 லட்சம் பட்டா வழங்குறேன்னு சொல்லி இருக்கிறீங்க. 2 லட்சம் பட்டானா 5 வருஷத்துக்கு 10 லட்சம் பட்டா கொடுத்துருக்கணும். இல்ல குறைஞ்சது 5 லட்சம் பட்டானா கொடுத்துருக்கணும். இந்த மக்களுக்கு எந்த ஒரு பட்டாவும் கொடுக்காமல் நீங்க திருப்பி வாக்கு கேட்க வருகிறீர்கள். உங்களுக்கு தக்க பாடம் இந்த மக்கள் உங்களுக்கு புகுத்துவாங்க என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன். இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் புரட்சி தலைவர் தங்க தாரகை தமிழகத்தின் வேலு நாச்சியார் மக்கள் போற்றும் தலைவி நம்முடைய அம்மாவின் 78வது பிறந்த நாள் விழாவை விமர்சையாக கொண்டாடும். விமர்சையாக கொண்டாடுவதுடன் மீண்டும் அம்மாவின் ஆட்சி அண்ணன் எடப்பாடி தலைமையில் கொண்டு வருவதற்கான சூழலை ஏற்கும் நாளாகும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி தொடங்குவதற்கு முன்னால் காலில் அண்ணா சாலையில் தன்னுடைய அண்ணன் சக்கரபாணி அண்ணனோடு சென்று கொண்டிருந்த போது அப்போது பலமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த கொட்டும் மழையில் வயதான முதியவர் ஒருவர் கைரிக்ஷா இழுத்துக் கொண்டு செல்கிறார். அதை பார்த்த புரட்சி தலைவர் தன்னுடைய 15,000 இருந்தா போதும், இப்ப 60,000 50,000 தேவைப்படுது.